பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 5 மாதங்களை முடித்து இந்த 6வது மாதத்துக்குள் வர கிருபை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி, நாம் தேவனுடைய வசனத்தை ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான 6வது மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 30 நாட்களையும் உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிவதாக. கடந்த 5 மாதங்களாக எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தையும் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாகவும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதம் அதிகமாகவும் எங்களுக்கு கிடைக்க எங்களை ஆசீர்வதித்தலும், உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உம்முடைய பிரசன்னமும் எப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த வசனங்கள் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் உயிரடைந்து ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் ஜீவிக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறிய பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியாரை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன், கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் நின் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சத்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே படிக்க வேண்டிய வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்திலே ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை
வஞ்சிக்காமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனை சார்ந்து வாழ்க்கை நடத்துகிற விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் கண்டுபிடித்து அவைகளை தியானித்து அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அநேக வசனங்களின் மூலமாக நமக்கு நல்ல எச்சரிப்பை கொடுக்கின்றது. வேதம் நமக்கு முக்கியமாக 4 காரியங்களை அது அதிகமாக நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தின் முழு மகத்துவமுமே 4 முக்கியமான கருத்துக்களிலே அது முடிகிறதா இருக்கிறது. ஒன்று அன்பு, இன்னொன்று பரிசுத்தம், மூன்றாவது மன்னிப்பு, நான்காவது தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தேவனுடைய பரிசுத்தத்தின்படி அவருக்கு பிள்ளைகளாக அவருக்கு சாட்சிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். என்றைக்கு ஒரு மனிதன் காவல்துறையிலேயோ அல்லது இராணுவத்திலோ சேருகிறானோ, அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய கொள்கைகளுக்கு தன்னை அடக்கி காத்து கொள்ள வேண்டும். அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு அவன் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் போலீஸ் வேலைக்கோ அல்லது மிலிட்ரிக்கோ அவன் தேர்வு ஆவதற்கு முன்பு அவனுடைய ட்ரெஸ்ஸுகள் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அவனுடைய தலை சிங்கத்தை போல முடிய வளர்த்து கொண்டிருந்திருக்கலாம். அது தாடி வைத்து அல்லது பலவிதமான ஸ்டைல்களிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது இராணுவத்திலேயோ அல்லது துணை இராணுவ படையிலோ இப்படி சில அரசாங்க பொறுப்புகளிலே அவன் இருக்கும் பொழுது, அந்த அரசாங்கம், அந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறை அவனுக்கு என்னென்ன காரியங்களை விதிக்கிறதோ அவைகளை அவன் கை கொள்ள வேண்டும். அவன் உடையிலும் அவனுடைய பாவனையிலும் அவனுடைய லைஃப் ஸ்டைலிலும் தான் ஒரு மிலிட்ரியிலே இருக்கிறான், ஒரு அரசாங்க வேலையிலே இருக்கிறான், ஒரு போலீஸ் அதிகாரத்திலே அவன் இருக்கிறான் என்பதை காட்டும் வண்ணமாக அவனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, வார்த்தை எல்லாமே அதற்கேற்றபடி இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய, அரசாங்க பொறுப்பிலே இருக்கக்கூடிய அவன் சிறுபிள்ளைத்தனமாக அவன் நடந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அந்த டிபார்ட்மெண்ட் அவனை பார்த்து சிரிக்கும், பப்ளிக் அவனை பார்த்து சிரிக்கும், அவனுடைய பொசிஷனுக்கு தக்கதாக பப்ளிக் அவனை மதிக்காது. ஆகவேதான் ஆவிக்குரிய மக்களாகிய நாம் இவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக நாம் கற்றவைகளையும் கேட்டவைகளுக்கும் தக்கதாக சத்தியத்துக்கு நம்மை அடக்கி கொண்டவர்களாக, சத்தியத்தின்படி நம்மை நாமே அடக்கி ஆளுகிற மக்களாக, சத்தியத்துக்கு
சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற முதலாவது பாயிண்ட் என்னவென்றால் அன்பு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முதல் குண லட்சணம் என்னவென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார். நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு பல இடங்களிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு நம்மிடத்திலே பூரணமாய் சுரந்து வராவிட்டால், அந்த அன்பின் சொரூபிகளாக நாம் மாறாவிட்டால், அந்த அன்பின் நடவடிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளாவிட்டால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியாது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சாட்சியாக இருக்க முடியாது, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது, சத்துருக்கள் அவரை சிலுவையிலே அடிக்கும் பொழுது, நிந்தையான வார்த்தைகளை அவர்கள் பேசும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். இன்னொரு இடத்திலே அவர் சொன்னார், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவர் திட்டவட்டமாக அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியாக தெளிவாக கற்றுக் கொடுத்த ஒரு முதல் பாடம் என்னவென்றால் நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் கைக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு தீங்கு செய்கிற மக்களுக்கும் கூட நாம் அன்பை காட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நீ உன்னுடைய சத்துருவை கூட நீ நேசிப்பாயாக, நீ உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக, சத்துருக்களை சிநேகிப்பாயாக. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடு என்று இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு இந்த அன்பை குறித்து தெளிவாக உணர்த்தி நம்மை அன்பின் சொரூபிகளாய் மாற்றுவதற்காக எத்தனையோ உபதேசங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அநேக பிரமாணங்கள், 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், இவைகளை எல்லாம் மோசேயின் மூலமாக அநேக காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், ஆண்டவர் மனிதன் மேலே எப்படி அன்பாய் இருந்தவரோ அதுபோல நாமும் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பாய் இருக்க வேண்டும், சக மனிதரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், சத்துருக்களிடத்திலும் நான் அன்பாய் இருக்க வேண்டும், நமக்கு நன்மை செய்தவர்களிடத்திலும் நான் அன்பாய் இருக்க வேண்டும், நமக்கு தீமை செய்கிற மக்கள் மேலும் நாம் அன்பை காட்ட வேண்டும் என்பதுதான். நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்களை கூட நம்முடைய அன்பின் மூலமாக ஜெயித்து விடலாம். நம்ம எதிரிகளை கூட, நம்முடைய துரோகிகளை கூட நம்முடைய அன்பின் மூலமாக அவர்களை மாற்றிவிட முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு கூட அவர்களுக்கு அன்பையும் தேவனுடைய கிருபைகளையும் நாம் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களும் கூட ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக சமயத்துக்கு ஏற்றபடி பச்சந்தியை போல நிறம் மாறுகிற அன்புகள் ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு உறுதியான உண்மையான அன்புள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். வீட்டிலே, வெளியிலே, சபையிலே, சமுதாயத்திலே நாம் ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறார். அப்படி என்றால் பிதாவினுடைய சொரூபத்தையும் பிதாவினுடைய ரூபத்தையும்
பிதாவினுடைய சுபாவத்தையும் அவர் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, அந்த ஆண்டவரை போல அன்பும் பாசமும் உள்ள மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்தஸ்திலே உள்ள மக்களிடத்திலே மாத்திரமல்ல, நம்மை விட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தாழ்விலும் வேதனையிலும் கிடைக்கிற மக்களையும் கூட நாம் அதிகமாக நேசிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு உயர்த்தவும் தக்கதாக நம்முடைய அன்பிலே பூரணப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பில்லாதவன் தேவனை அறியான், கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே அவன் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே உண்மையாக அன்பு கூறுகிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் சக மனிதர்களிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருப்போம், குடும்பத்திலே அன்புள்ளவர்களாக இருப்போம், சத்துருவின் இடத்திலே அன்புள்ளவர்களாக இருப்போம், சகல மனிதர்களிடத்திலும் சகல சூழ்நிலையிலும் நாம் அன்பை பிரதிபலிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார், அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை விட, உன்னுடைய மற்ற காரியங்களை விட உன்னிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு சுபாவம் என்னவென்றால் அன்பு. அன்பே பிரதானம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த அன்பிலே வளருவோம், அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவோம், அன்பிலே பூரணப்படுவோம், அன்பிலே மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த இன்னொன்று பிரதான சுபாவம் என்னவென்றால் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் நாம் தேவனை பிரதிபலிக்க முடியாது. அந்த மன்னிக்கும் சுபாவம் இல்லாவிட்டால் நாம் தேவனை காட்ட முடியாது. அந்த மன்னிக்கும் சுபாவம் இல்லாவிட்டால் நாமே தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை காட்டி கொடுத்து விடுகிறோம். ஆகவே உங்களுடைய அந்த மன்னிப்பு, நம்முடைய மன்னிப்பு உண்மையாய் மக்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வேதத்திலே அநேக மக்களுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலருடைய அன்புகள் உண்மையான அன்புகளாகவும் உண்மையான பாசமும் உண்மையான பரிதாபமும் கருணையும் இரக்கமும் நிறைந்த அந்த சுபாவத்தை நாம் அநேகரிடத்திலே பார்க்க முடியும். அந்த மன்னிப்பு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் பொழுது நாம் தேவனை வெளிப்படுத்துகிற மக்களாக காணப்படுகிறோம். ஏற்கனவே பல சமயத்திலே நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு சீஷன் இயேசு கிறிஸ்துவிலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், நீ 70 தரம் நீ மன்னித்து கொண்டே இரு என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் எத்தனை முறை உனக்கு விரோதமாக தவறுகள் செய்தாலும் பாவங்களை செய்தாலும் நீ அவனை எப்பொழுதும் மன்னிக்கிறவனாக, மன்னிப்பும் சுபாவம் நிறைந்தவனாக இரு என்று ஆண்டவர் சீஷனுக்கு சொன்னார். அதேதான் நமக்கும். நாமும் ஆண்டவருடைய சீஷர்கள் தான், நாமும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தான். நாம் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே உள்ளவர்களையே நாம் சில சமயத்திலே மன்னிப்பதில்லை. நம்ம வெளியிலே உள்ளவர்களை நாம் எப்படி மன்னிக்க போகிறோம்? நமக்கு வேண்டியவர்களையே சில சமயத்திலே மன்னிக்காமல் நாம் பழி வாங்கி விடுகிறோம். அப்படியே நமக்கு வேண்டாதவர்கள் நாம் எப்படி அவர்களிடத்தில் அன்பு கூற போகிறோம்? நமக்கு பழக்கப்பட்டவர்களையே நாம் மன்னிப்பதற்கு பலமுறை யோசிக்கிறோம். நம்முடைய சத்துருக்களை நாம் எங்கே மன்னிக்க போகிறோம்?
அருமையானவர்களே, தாவீது ராஜா மன்னிப்பின் சிந்தை உள்ள ஒரு ராஜாவாகத்தான் இருந்தார். அவர் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவர் காட்டுக்கு ஓடி ஒளிந்து சில காலம் அங்கே வாழ வேண்டியிருந்தது. அப்பொழுது அவன் காட்டுக்குள்ளே ராஜா பதவியை விட்டு காலிலே செருப்பில்லாதபடி ராஜா வஸ்திரம் இல்லாதபடி காட்டுக்குள்ளே அம்போ என்று அலையும் பொழுது பெஞ்சமின் கோத்தர்தான் ஆகிய ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? இரத்த பிரியனே, நான் உன்னை சபிக்கிறேன், நீ நாசமாய்ப்போ என்று சொல்லி அந்த பென்யமீனாகிய அந்த சீமான் என்ற ஒரு மனிதன் தாவீது ராஜாவை தூற்றுகிறான். அப்பொழுது பக்கத்திலே நின்ற தாவீதின் சேவகர்களிலே ஒருவன், ஆண்டவரே, நான் இந்த பென்யமீனியனை ஒரே வெட்டாக வெட்டி போடட்டுமா? ராஜாவை தூஷிக்க இந்த சீமேயி எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது தாவீது சொன்னார், அவனை விட்டுவிடு. ஒருவேளை ஆண்டவர் அவன் என்னை தூஷிக்கும்படிக்கு, என்னை அவமானப்படுத்தும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பார் போல, ஆகவே மன்னித்து விடு என்று சொன்னார். வனவாசம் போனார், பலகாலம் அங்கே ஜீவித்தார். கடைசியிலே வனத்திலே நடந்த யுத்தத்திலே அப்சலோம் மரத்தின் கவட்டையிலே கழுத்திலே மாட்டி அவன் காட்டிலே செத்து தொங்கினான். அதற்கு பின்பு ராஜா எருசலேமுக்கு திரும்பி வந்து ராஜா சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். அப்பொழுது ராஜா மறுபடியும் திரும்பி வருகிறார் என்று சொன்னவுடனே அந்த சீமேயி இப்பொழுது என்ன சொல்லுகிறான்? அவர் காட்டுக்குள்ளே போகும்போது தூஷித்தவன், அசிங்கமாக பேசியவன், இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவனே வாழ்க, நான் அடியேன் செய்த பாவத்தை மன்னித்தருள்வீராக என்று சொல்லி ஒரு கோழைத்தனமான ஒரு மன்னிப்பை கேட்கிறான். தாவீது அவனை அந்த நேரத்தில் மன்னித்தார். ஆனால் தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜா அபிஷேகம் பெற்று ராஜாவாக முடிசூடப்பட்ட நாட்களிலே தாவீது ராஜா சொன்னார், பென்யமீனியன் ஆகிய அந்த மனுஷனை நீ மறந்து விடாதே. நான் உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு பயந்து நான் காட்டுக்கு ஓடும் பொழுது அவன் என்ன செய்தான்? அவன் என்னை தூஷித்தான். அவனை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் நீ அவனை சும்மா விடாதே என்று சொல்லி அவனை போட்டு கொடுத்து விட்டு தாவீது ராஜா போய்விட்டார். சாலமோன் ராஜாவான சில நாட்களிலேயே அந்த சீமேயி என்ற தன்னுடைய தகப்பனாரை தூஷித்த அந்த மனுஷனை கூப்பிட்டு அவனை பட்டயத்தாலே அவனுடைய தலையை வெட்டி கொண்டார். தாவீது ராஜா அந்த நேரத்தில் மன்னித்தார். அது உண்மையான மன்னிப்பு கிடையாது. பழிவாங்கும் எண்ணத்தோடு தாவீது இருந்தார், பழியும் வாங்கிவிட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நீ ஒருவனை மன்னித்தால் மனதார மன்னித்து விடு, மனதார மறந்தும் விடு. அதற்கு பின்பும் அந்த நபர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த தீமை நம்ம மனதிலே ஞாபகம் வந்து நமக்கு எரிச்சலையோ கோபத்தையோ ஒரு வைராக்கியத்தையோ தூண்டாத அளவுக்கு நசரேயனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட மக்களாக, முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். பலவிதமான வைராக்கியமும் மூர்க்கமும் கொலைவெறியும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல இடத்துக்கு கொண்டு போகாதபடி எங்கேயோ கொண்டு போய் நம்மை நாசமாக்கிவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னபடி அவரிடத்தில் இருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கட்டும், அவரிடத்தில் இருந்த மன்னிப்பும் நம்மிடத்தில் இருக்கட்டும். ஆகவே அருமையானவர்களே, முதலிலே அன்பை பற்றி சிந்தித்தோம், இரண்டாவது மன்னிப்பை பற்றி நம்ம சிந்தித்தோம், மூன்றாவதாக பரிசுத்தம்.
என்றைக்கு பாவிகளாய் இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் நிமித்தம் தன்னிடத்திலே அழைத்து கொண்டாரோ அன்றைக்கு அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக நாம் எண்ணப்படுகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யோவான் 3:15 அவன் தான் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி அவனிடத்தில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பரிசுத்தம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை நாம் பாடமாக படித்தோம். பாருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவரே நமக்கு நேரடியாக போதகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஜெபித்து விடலாம், வேதத்தை படித்து விடலாம், என் பிரசங்கங்களை கூட பண்ணிவிடலாம், பெரிய பெரிய காரியங்களை கூட நம்மால் முடிந்த காரியங்களை செய்து விடலாம். ஆனால் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நேரங்களிலே நாம் பரிசுத்தமாக நாம் இல்லாவிட்டால் தேவனுடைய நாமம் நம் மூலமாக தூஷிக்கப்பட்டுவிடும். ஆகவே அனுதின வாழ்க்கையிலே வீட்டிலும் வெளியிலும் நம்முடைய சபையிலும் சமுதாயத்திலும் நாம் தேவன் நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து நம்முடைய நடவடிக்கைகளிலே, பேச்சிலே, வார்த்தையிலே, எழுத்திலே, நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை நம்முடைய மனசிலேயே ஜெயித்து விட வேண்டும். ஒருவர் சொல்லுவார், காக்கா நம்முடைய தலைக்கு மேலே பறப்பது தப்பில்லை, ஆனால் அந்த காக்கா நம்முடைய தலையிலே வந்து உட்கார்ந்து கூடு கட்ட நம்ம விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் பல சமயங்களிலே பரிசுத்தத்தை விட்டு போய்விடுகிறது. ஆனால் அதே மாதிரி நம்முடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வது மிகவும் கஷ்டம். ஆகவே பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி நீங்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தமாக்கென்றே அழைக்கப்பட்டீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று அப்போஸ்தலர்கள் திடமாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் பாவத்திலே கற்பம் தரித்தோம், பாவத்திலே பிறந்தோம், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் தேவ பக்தியை நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே அந்த பாவமான பார்வைகள், பாவமான எண்ணங்கள், பாவமான கிரியைகள், பாவமான திட்டங்கள், தீர்மானங்களை மனசிலேயே அடித்து நொறுக்கிவிட்டு நாம் ஜெயித்து விட வேண்டும். அந்த பாவங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து கூடு கட்டி நம்மை பாவமான இடங்களுக்குள்ளே தள்ளி பாவம் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு ஏமாந்து போய்விடக்கூடாது. ஆகவே ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன நாய்க்குட்டியை நம்ம பழக்கிறோம். போ என்றால் போகிறது, வா என்றால் வருகிறது, செகண்ட் கொடு என்றால் கொடுக்கிறது, ஜம்ப் பண்ணு என்றால் ஜம்ப் பண்ணுகிறது, ஓடு என்றால் ஓடுகிறது, ஒரு பாலை போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன. ஏனென்றால் அதை சின்ன குட்டியிலிருந்தே அப்படி பழக்கி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த சொந்தக்காரர் என்ன சொல்லுகிறாரோ, தன்னுடைய எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்து அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறது. ஆகவே அழைக்கப்பட்ட பாவிகளாகிய நாம், பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள்ளே போய் விழுந்தது போல கழுவப்பட்ட நாம் மறுபடியும் பாவமான காரியங்களிலே துணிந்து போவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பங்கை இழப்போம்,
பரலோக ராஜ்யத்தின் கனவுகளை தொலைத்து விடுவோம். தேவனுடைய நாமத்தை தூஷித்து விடுவோம். சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். ஆகவே சந்தி சிரிக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்தி விடாதபடி வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பரிசுத்தத்தை கை கொள்ளுவோம், முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிறதிலே நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அப்பொழுதுதான் பரலோகத்திலே நமக்கு இடம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பு, மன்னிப்பு, பரிசுத்தம், இந்த 3 காரியங்களை பார்த்தோம். கடைசியாக தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். புல் உலர்ந்து பூ உதிரும், நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் போதாது, சுத்தமாக இருக்க முயற்சி செய்கிறேன் என்றால் போதாது, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று உற்சாகமாக இருப்பது நல்லதுதான். அதே சமயத்தில் நாம் மாம்சத்தினாலே தூண்டப்பட்டு மூளையினாலே சோதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நம்ம நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய எதிர்காலம் எல்லாமே அது கேள்விக்குறியாக முடிந்துவிடும். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம சொந்தமாக எதையும் செய்ய நமக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு, வேலை, திருமணம், சில முக்கியமான காரியங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஜெபித்து அதில் தேவனுடைய சித்தத்தை செய்ய பழக வேண்டும். அவன்தான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவன். தாவீது ராஜாவை பாருங்கள், ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஜெபிப்பார், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரிடத்திலே கேட்பார். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, சாமுவேல், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், கர்த்தருடைய 12 சீஷர்கள், பரிசுத்த பவுல், அவருடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப பைபிளில் படித்து பாருங்கள். ஒவ்வொரு முக்கியமான காலகட்டங்களிலும், ஒவ்வொரு சிறு காரியத்திலும், ஒவ்வொரு பெரிய காரியத்திலும் தேவனை கேட்டு கேட்டு செய்வார்கள், ஜெபித்து ஜெபித்து செய்வார்கள். காத்திருந்து பொறுமையாக இருந்து தேவனுடைய வழிநடத்தலை பெற்று அந்த காரியத்தை செய்தார்கள், அதிலே வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே, ஊழியக்காரிகளுடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகள், அநேக கரைகள், அநேக சாட்சியற்ற காரியங்கள், அநேக நஷ்டங்கள் சந்திக்கிறார்கள். காரணம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்கிறார்கள். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து அவர் வழிகளில் நட, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று நீதிமொழிகளிலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கியிலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காலம் வாழ வேண்டியவர்கள், எத்தனையோ காரியங்களை சாதிக்க வேண்டியவர்கள். நம்முடைய மனம் போன போக்கிலே போவோம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. மாறாக சொந்த சித்தத்தையும் சொந்த ஆசைகளையும் செய்து கடைசியிலே இல்லாமல் போய்விடுவோம். அப்படி இல்லாமல் போனவர்கள் ஆண்கள், பெண்கள், பக்த கோடிகள் ஏராளமான பேர். ஆகவே நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் வேறு எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று பரிசுத்தவான்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் திட்டமாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களிலும், பெரிய விஷயங்களிலும் மாத்திரமல்ல, சிறிய விஷயங்களிலும் கூட தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபித்து காத்திருந்து கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று பொறுத்திருந்து அவர் காட்டுகிறபடி நம்ம போகும் பொழுது ஜெயம்
எப்பொழுதும் நமக்கு உண்டு. சாத்தானுடைய திட்டங்களை ஆண்டவர் தீர்மானம் பண்ணுவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி உன்னை கைவிடாமல் இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக செல்லுவார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். நமக்கு வேண்டாத காரியங்களை அவர் சரிபடுத்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி வெற்றியாக வாழ்க்கையை கடந்து செல்ல தேவன் உதவி செய்வார். அன்பு, மன்னிப்பு, பரிசுத்தம், தேவ சித்தம், இந்த 4 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இந்த வரக்கூடிய மாதங்களிலே நாம் ஜெபித்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். வெற்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்தளிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. வாழ்க்கையிலே மிக முக்கியமான 4 விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவர்களை கேட்கிறவர்களாகவும் படிக்கிறவர்களாகவும் மனப்பாடம் பண்ணுகிறவர்களாகவும் மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்ளுகிற மக்களாக எங்களை மாற்றும். சாத்தானின் சகல திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் எங்களுடைய சுய சித்தங்களுக்கும் எங்களை மறைத்து முற்றிலுமாக நாங்கள் உம்மை பின்பற்றுகிற மக்களாக நாங்கள் மாறி உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய கிருபையை அளவில்லாமல் சார். இந்த நாள், இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.